தினம் ஒரு சோடு அல்ல. கண்ணை கட்டு, உனக்குள் இருப்பது எது என்பதை தெரியும். காதை கட்டு, உன்னை நீ உனக்குள் யார் கேட்கின்றார் என்பதை நீ கேட்கலாம். வாயை கட்டு, உன்னுள் இருந்து யார் பேசுகிறார் என்பதை நீயே புரிந்து கொள்ளலாம். நாசியை கட்டு, உன்னுள் இருந்து யார் ஒருத்தர் உங்களையே சுவாசமாய் நிர்ணயிக்கிறார் என்பதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த 4 வார்த்தைக்குள்ள இருக்கிற மறுமை பகுப்பாய்வு யாராச்சும் ஒருத்தர் அறிந்து ஆராய்ந்து அதை எப்படியாச்சும் விளக்கிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல உங்களுள் இருப்பது எது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டுங்க. ஒரு விலங்கு தான் யார் என்பதை விளங்கிக் கொள்ள அது எத்தனை ஆண்டுகாலம் ஆகுங்கிறத விட உங்களுக்குள் இருக்கும் விலங்கு ஒன்று உங்களையே விளங்கிக் கொள்ள ஆசைப்படுதுங்க. நீங்க நேர்த்தியான சில விஷயங்கள்ல உங்களையும் உங்களை சார்ந்த எந்த ஒரு பகுப்பாய்வையும் எப்படி நீங்க நேர்த்தி கடனுக்காக எதனை நோக்கி பயணிக்குங்கிறத விட எதனால் அது இயக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் சுவாரஸ்யமா இருக்குங்க. ஒரு துவாரக யுகத்துல எத்தனை பேர் வேணாலும் அங்கே பகைமை பாராட்டி இருக்கலாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய எண்ணங்களின் குவளைக்குள் எது உங்களை நேர்மறையாக்கின்றது, எது உங்களை எதிர்மறையாக உங்களை வெல்ல முயற்சி செய்கின்றது என்பதை மட்டும் பாருங்க. உங்களுக்குள் இருந்து வெற்றியும் சரி, உங்களால் ஏற்படுகின்ற தோல்வியும் சரி முக்கியமான அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க வாழ்க்கையின் மறு பகுப்பாய்வுக்குள் எப்படியெல்லாம் உங்களை பயணிக்கணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களை ஒருத்தர் உங்களால் இயக்குவது நானே, உன்னுள் இருந்து இயங்குவதும் நானேன்னு அவர் சொல்லும் குரல் மட்டும் உங்ககிட்ட கேட்டுருச்சுன்னா அவரே உங்களின் குருவாகவும் இருப்பாருங்க. இந்த குருன்ற தத்துவத்துக்கு உங்களின் வாழ்க்கை எதுங்கிறது தெரியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் இருள் என்ற மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க என்று அவரை நீங்க உணர்வீங்களோ அவரே உங்களுள் இருந்து வெளிச்சம்ங்கிற மாபெரும் பொக்கிஷமா உங்களுக்கு கிடைக்கிறாருங்க. அவரே உங்களுள் உயிரோட்டமாய் இருந்தால், அவரே உங்களுக்குள் உயிர் ஊட்டமாய் இருந்தாலும் நீங்க தான் அவருக்கான முழு பாத்தியதையா இருப்பீங்க. என்றும் மாறாது ஒவ்வொருவருக்குள்ளும் நான் உங்களுள் கருவறையிலிருந்து கருவாய் என்றும் தரித்த பொழுதெல்லாம் நீங்களே அனைத்திற்கும் காரணம் என்பதை புரிந்து கொண்டால் போதும். உங்களை நான் ஒவ்வொரு முறையும் கணித்து கொண்டிருக்கின்றேன்னு அவர் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் எப்படி இயக்கப்படுவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுள் இருந்துதான் உங்களை இயக்குகின்றார். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.